வணக்கம். இன்னைக்கு நாம அமெரிக்க அரசியல்ல இருக்கிற ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான அதே சமயம் சக்தி வாய்ந்த ஒரு போக்க பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு பேரு மிட் டேர்ம் கர்ஸ், அதாவது இடைக்கால தேர்தல் போக்கு. அரசியல்ல உண்மையிலேயே இப்படி ஒரு போக்கு இருக்கா? அமெரிக்க அதிபர்கள் அவங்க எவ்வளவு செல்வாக்கு மிக்கவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தால பாதிக்கப்படுறாங்களா? வாங்க இத பத்தி ஆழமா பார்க்கலாம். இந்த போக்க பத்தி முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இடைக்கால தேர்தல்கள், அதாவது மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு அதிபரோட 4 வருஷ பதவிக்காலத்துல சரியா 2 வருஷம் முடிஞ்சதும் நடக்கிற தேர்தல். நாம இதை எப்படி பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த இடைக்கால தேர்தல் போக்குனா என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் ஒரு கற்பனையான சூழ்நிலையை வச்சு அலசி அதுக்கான காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டு இதுல இருக்க ஒரு ஆச்சரியமான விஷயத்தையும் பார்த்து கடைசியா இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இந்த இடைக்கால தேர்தல் போக்குங்கிறது பல வருஷமா அமெரிக்க அரசியல்ல தொடர்ந்து நடந்து வர்ற ஒரு விஷயம். இதுல என்ன நடக்கும்னா, அதிபரோட கட்சி, அதாவது ஆளுங்க கட்சி கிட்டத்தட்ட எப்போதுமே நாடாளுமன்றத்துல சில இடங்களை இழந்துடும். இது ஏதோ புதுசா நடக்கிற விஷயம் இல்ல. யோசிச்சு பாருங்க, ரொனால்ட் ரீகன், பில் கிளின்டன், பராக் ஒபாமா மாதிரி ரொம்ப பிரபலமான செல்வாக்கு மிக்க அதிபர்கள் கூட இதுல இருந்து தப்பிக்க முடியல. அப்போ இந்த போக்கு எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு பாருங்க. இப்ப அடுத்ததா நாம ஒரு கற்பனையான சூழ்நிலையை எடுத்துக்குவோம். உதாரணத்துக்கு 2026ல இந்த போக்கு டொனால்ட் ட்ரம்ப்பையும் குடியரசுக் கட்சியும் எப்படி பாதிக்கலாம்னு இந்த ஆய்வுல சொல்லியிருக்கிறத பார்க்கலாம். பாருங்க, 2024ல ஒரு பெரிய வெற்றிக்கு பிறகு ஆளுங்கட்சியும் அதிபரும் ரொம்ப வலுவானவங்களா தெரிஞ்சாங்க. ஆனா இப்ப அரசியல் சூழல் அப்படியே தலைகீழா அவங்களுக்கு எதிரா திரும்புதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. இந்த பெரிய மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அது அதிபரோட மக்கள் செல்வாக்கு தான். அது வெறும் 33% குறைஞ்சிருக்கு. இது அவரோட 2வது பதவிக்காலத்துல ரொம்பவே குறைவான அளவு. இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா பிரச்சனையோட ஆழம் நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட 62% அமெரிக்கர்கள் அதிபரோட செயற்பாடுகள்ல திருப்தி இல்லைன்னு சொல்றாங்க. இது ரொம்ப பெரிய எண்ணிக்கை. இதனால என்ன ஆகுதுன்னா, மக்களோட இந்த அதிருப்தி நாடாளுமன்றத்தோட 2 அவைகள்லையும், அதாவது பிரதிநிதிகள் சபை மற்றும் செனட்லையும் குடியரசுக் கட்சியோட கட்டுப்பாட்டை பெரிய கேள்விக்குறியாக்கி இருக்கு. நிலவு ரொம்பவே மத்தளமா இருக்கு. பிரதிநிதிகள் சபையை கைப்பற்ற ஜனநாயக கட்சிக்கு வெறும் 3 சீட் தான் தேவை. அது மட்டும் இல்லாம வழக்கமா குடியரசுக் கட்சிக்கு சாதகமா இருக்கிற அயோவா, ஓஹியோ, டெக்சாஸ் போன்ற மாநிலங்கள்ல கூட இப்போ செனட்ல போட்டி ரொம்ப கடுமையா இருக்கு. அப்போ எதனால இந்த பெரிய மாற்றம், எது வாக்காளர்களை இவ்ளோ கோவப்படுத்துது? இந்த ஆய்வு அதுக்கு 4 முக்கியமான பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுது. வாங்க அது என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். குடியேற்றம், ஈரான்ல நடக்கிற போர், பொருளாதாரம், அப்புறம் எப்ஸ்டீன் ஃபைல் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய சர்ச்சை. முதல்ல குடியேற்ற பிரச்சனை. இது ஒரு காலத்துல ஆளுங்க கட்சிக்கு பெரிய பிளஸ்ஸா இருந்துச்சு. ஆனா ஐஸ் ஏஜென்ட் சம்பந்தப்பட்ட ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு அப்புறம் நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. இப்போ மக்கள் சிவில் உரிமைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. 2வது ஈரான் போர். இது அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ங்கிற முக்கிய வாக்குறுதிக்கு எதிரா இருக்கு. அது மட்டும் இல்லாம பெட்ரோல் விலை ஏறினதால அது நேரடியா மக்களோட பாக்கெட்டை பாதிக்குது. 3வதா பொருளாதாரம். மற்ற விஷயங்கள்ல கவனம் போயிட்டு இருந்தாலும் நாட்டுக்குள்ள வேலையில்லா திண்டாட்டம் 4.7% அதிகரிச்சது மக்கள் கிட்ட ஒரு விதமான பொருளாதார பதற்றத்தை உண்டாக்கியிருக்கு. இது அதிபரோட ஆதரவாளர்களையே அதிருப்தி அடைய வச்சிருக்கு. கடைசியா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரம். தேர்தல்ல அந்த ஃபைல்ஸை வெளியிடுவேன்னு கொடுத்த வாக்குறுதிக்கும் ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்ததுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இது வாக்காளர்கள் மத்தியில ஒரு பெரிய அவநம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா இந்த ஆய்வுல இருக்கிற ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இந்த நிலைமைக்கு காரணம் எதிர்க்கட்சி ரொம்ப பாப்புலரா இருக்கிறதுனாலயோ இல்ல அவங்க ரொம்ப வலுவா இருக்கிறதுனாலயோ இல்ல. உண்மையை சொல்லணும்னா, எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியும் மக்கள் மத்தியில பெரிய அளவுல செல்வாக்கோட இல்ல. அவங்களோட ஆதரவு மதிப்பீடும் மைனஸ்ல தான் இருக்கு. ஆனா மக்கள் என்ன பண்றாங்கன்னா, விலைவாசி உயர்வு, மீறப்பட்ட வாக்குறுதிகள், வெளிநாட்டு போர்னு ஆளுங்க கட்சி மேல இருக்கிற கோபத்தை காட்டுறாங்க. அதனால அவங்கள தண்டிக்கிறாங்க. இதுதான் நம்மள உண்மையான பதிலுக்கு கொண்டு வருது. அப்போ இந்த இடைக்கால தேர்தல் போக்குங்கிறது உண்மையிலே என்ன? அது வெறும் அதிர்ஷ்ட சம்பந்தப்பட்ட விஷயமா? சுருக்கமா சொல்லணும்னா, இந்த போக்குங்கிறது ஏதோ மாயமோ மந்திரமோ இல்ல. அது விரக்தி அடைஞ்ச வாக்காளர்கள் அதிகாரத்துல இருக்கிறவங்கள கேள்வி கேட்கிற ஒரு வழி. இதுதான் ஜனநாயகத்தோட உண்மையான சத்தம்னு சொல்லலாம். அதாவது நாட்டுல நடக்கிற விஷயங்கள்ல தங்களுக்கு இருக்கிற அதிருப்தியை வெளிப்படுத்தவும், அவங்க தேர்ந்தெடுத்த தலைவர்கள் கிட்ட இருந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கவும் மக்களுக்கு கிடைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த வாய்ப்பு இது. அப்போ இது நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. வாக்காளர்கள் இந்த மாதிரி தங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி பொறுப்பு கூறலை உறுதி செய்யும்போது அரசாங்கங்கள் எப்படி அவங்களோட குரலை கேட்கணும்? உண்மையான பொறுப்பு கூறல்னா அது எப்படி இருக்கணும்? யோசிச்சு பாருங்க.